கமல் சார் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிக்கை விட்டுருக்காரு. அது பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்பட்ட ஒரு ஆளாக வந்து நானும் இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியலுக்குள்ளே நிறைய கட்சிகள் இருந்தால் கூட புதுசாக ஒரு கட்சி வந்து அந்த கட்சி வந்து என்ன ஆக போகுது, அந்த கட்சியோட தலைவருக்கு என்ன மரியாதையை வந்து தமிழக மக்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஆர்வத்தோடு காத்துட்டு இருந்த எனக்கு மிகப்பெரிய வந்து ஒரு வருத்தமான விஷயமா போச்சு. ஆனால் கமல் சார் வந்து ரொம்ப மிக அழுத்தமாக வந்து சொல்லியிருந்தார். அதாவது கோதாவில் இறங்கினதுக்கு அப்புறமேட்டு பின் வாங்கினேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து மக்கள் என்னை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கமல் சாரே சொல்லியிருந்தார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஆனால் அவருடைய கட்சி சார்ந்த பல பேரை வந்து நிற்க வச்சிருக்காரு. ஏன் ஸ்நேகன் சார் கூட வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையில் நிற்கிறாப்புல. ஏன் கமல் சார் நிற்கல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. அது உண்டான பதில் எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் போன தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கிட்டு ஒருத்தர் வந்து கடைசி டைமில் வந்து நான் மட்டும் நிற்கல அப்படின்னு சொல்லி வந்து எஸ்கேப் ஆகிட்டார். அந்த மாதிரி கமல் சார் பண்ணிட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஆழம் பார்க்குறாரு. எந்த அளவுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எலெக்ஷனில் நிற்காமையே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வேட்பாளர்களை நிற்க வச்சு நம்மளுடைய கட்சியுடைய அழுத்தம் எவ்வளவு இருக்குது, நம்மளால் எவ்வளோ ஆழம் போக முடியும் அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு ஆழம் பார்க்குறாரு. ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இது மிகப்பெரிய ராஜதந்திரம். இந்த மாதிரி ராஜதந்திரத்தை இது வரைக்கும் இந்திய சினிமா வரலாற்றிலே இந்திய அரசியல் வரலாற்றிலே வந்து பார்த்திங்கன்னா யாருமே செஞ்சதில்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால் உணர முடியுது. இத்தனை கட்சிகள் இருக்கிற இடத்துல புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சது மிகப்பெரிய விஷயம். 40 வேட்பாளர்களை தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அவங்கள நிற்க வச்சது மிகப்பெரிய விஷயம். அத்தனை வேட்பாளர்களையும் நிற்க வச்சதுக்கு அப்புறமும் கூட அவங்க எல்லாத்துக்கும் எம்பி பதவியை கொடுத்துட்டு எனக்கு எம்பி பதவியெலாம் வேணாம், உங்களுடைய தலைவனாக மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு பதவியை மட்டுமே வகிச்சுக்கிட்டு வாழ்கின்ற அந்த மனசு இருக்குல்ல, அந்த மனசு சாதாரண மனசு கிடையாது. எம்பி பதவியை கொடுக்குறவன் வந்து மனுஷன், ஆனால் எம்பி பதவியே இல்லாமல் அவங்கள வந்து லீட் பண்ணுறவன் வந்து பெரிய மனுஷன் அப்படிங்கிற விஷயத்த வந்து கமல் சாரோடைய இந்த ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போது ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து புரிஞ்சுது. கமல் சாரோடைய மிகப்பெரிய அரசியல் வெற்றிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்த்துக்களை சொல்லணும். அரசியல் வன்மைக்கு, அரசியல் வீரத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும். கமல் சாரோட மேடையில் பேசும்போது சொல்லியிருந்தார், தற்பாதுகாப்பு முக்கியமா இல்லை தன்மானம் முக்கியமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ வந்து தன்னுடைய தற்பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிறத நம்மளால் வந்து உணர முடியுது. இந்த கேள்வி வந்து நம்ம கமல் சார்கிட்ட வச்சோம்னா அவர் ரொம்ப தெளிவாக ஒரு பதில் சொல்லுவார். இது வந்து தன்மானம் கூடிய தற்பாதுகாப்பு, இது தற்பாதுகாப்பு கூடிய தன்மானம் அப்படின்னு தான் சொல்லுவார். இந்த மாதிரி கேள்விகள்லாம் எடுத்து வைக்காமல் அதுக்குண்டான பதிலை வந்து நம்மளே புரிஞ்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் போருக்குள்ளே இறங்குகின்ற ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி ஆகிய ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி ஆகிய கமல் சாருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய நன்றிகளோட வீடியோ முடிக்கிறேன். மறுபடியும் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அல்லது தேர்தல் நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களோட கமல் சாரை மறுபடியும் வீடியோவில் சந்திப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கேன். கோடான கோடி தமிழக மக்களுக்குள்ளேருந்து கமல் சாருடைய அரசியல் பிரவேசத்துடைய வீரியம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த போக போக நம்மளும் பார்த்து தெரிஞ்சுப்போம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.